ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் அன்றாட தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். ஒரு சில இடங்களில் ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலையும் காணப்படுகிறது. ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாகவும் அம்மாநிலத்தில் உள்ள அணைக்கட்டுகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் வரத்தாலும் பாலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சிறுனமல்லி பகுதியில் உள்ள கல்லாறு தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் அந்த சாலையில் கடந்த 4 நாட்களாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காட்டாற்று தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் கலாப்பூர் மற்றும் ஆத்தங்கரைப்பட்டிக்கு இடையே உள்ள தரைப்பாலத்தை தாண்டி தண்ணீர் செல்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஒருவித பயத்துடன் பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வேகவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அப்பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் அத்தியாவசிய தேவைக்காக ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றன. உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி 20 ஆண்டுகளாக போராடியும் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பாக்கம் தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களை இணைக்கும் இந்த தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் வேலைக்கு சென்றவர்கள், பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வீடு திரும்ப முடியாமல் தவித்தனர். மேலும் இம்மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி உள்ளது. கீழ்கதிர்பூர் ஊராட்சியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் நிலத்தில் வெள்ளம் புகுந்ததால் அங்கு சாகுபடி செய்யப்பட்டிருந்த 4000 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.